ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சுமே நேராக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் தீபா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவை பதிலாக வேஷம் போட்டிருக்கிறது ரம்யா தான் சொல்லிட்டு அபிராமியோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நான் போயிட்டு இதை நான் அபிராமி கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து மயக்கம் போடவும் வச்சிடறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, அவங்களால எந்த உண்மையே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மைத்திலிக்கு மட்டும் ஏதோ தோணிட்டே இருக்குது, இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, இங்கே இருக்கிறது தீபா இல்லை அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தீபாவோடைய வாய்ஸில் இருக்கிறதுனாலே எதையுமே மாற்ற முடியாது, மறைக்க முடியாது அப்படின்றதுனாலையுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மைத்திலி. சரி, கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபாவை பார்த்துறாங்க. ஸோ தீபா வந்து ஆட்டோவில் ஏறி வராங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா என்னம்மா நீ இங்கே இருக்க, அப்போது மண்டபத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ சார், மண்டபத்தில் இருக்கிறது ரம்யா, நான் கிடையவே கிடையாது, என்ன இந்த மாதிரி கட்டி வச்சுட்டாங்க, நாங்கள் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன் சார், சீக்கிரமே மண்டபத்துக்கு போனோம், அந்த ரம்யா யாருன்றதை எல்லாரும் முன்னாடி காட்டணும், கார்த்திக் சாருக்கு அவ ரம்யான்றதே தெரியாது, அவன் முகமுடியெல்லாம் போட்டிருக்கிறான், அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால கண்டே பிடிக்க முடியாது சார், சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட தீபாவும் சொல்லி கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு தீபாவுக்கு போட வேண்டிய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரம்யா வந்துட்டு அப்படியே மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கார்த்திக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் கார்த்தியோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்ல இருந்ததுனால கார்த்திக் ஃபோன் எடுக்கல. ஸோ நம்ம போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுக்கல, சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணவரைக்கும் கார்த்தியும் போயிடுறாரு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபா வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ளார உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளாரையும் ரவுடிங்கெல்லாம் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரம்யாவுக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. ஐயோ, இவ வர்றதுக்குள்ளார நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சே ஆகணுமே, இவ வந்துட்டானா அவ்வளவுதான், நம்மளை பத்தி எல்லாமே சொல்லிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரமே ரெடி ஆயிட்டு என்ன நம்மளை இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவும் போய் மணமேறையில் உட்காந்துடுறாங்க. ஸோ ஐயர் வந்து பாத்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுத்து கட்டுறதுக்கும் ரெடி ஆயிடுறாங்க. அண்ட் தீபாவும் போலீஸும் வேகமா வந்து மண்டபத்துக்குள்ள உள்ள என்ட்ராகுறாங்க. கார்த்திகையில தாலி இருக்கு, ஒரு பக்கம் தீபா வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட மண்டபத்துக்குள்ள என்ட்ராகுறாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.